ப்ரீவியஸ் வீடியோவில் 30 மினிட்ஸ்லேருந்து 24 மினிட்ஸ் அதுவும் 20 நாளில் கொண்டு வந்து ஃபிசிக்கல் கிளியர் பண்ணி போஸ்டிங்கில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பற்றி ஸ்க்ரீன்ஷாட்டோட வித் ப்ரூஃபோட வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களுக்கு யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்ட்ராட்டஜின்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்மளோட ஆன்லைன் ட்ரைனிங்கில் எப்படி வந்து ஒரு ஷார்ட் டைமில் வந்து ரிசல்ட் கொடுக்குறோம் ஸோ அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஃபைனல் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸை ஜஸ்ட் 1 வீக்கில் வந்து சூப்பராக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடியது. சரிங்களா? ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே இந்த ஷெடியூலை பற்றி ஜஸ்ட் ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கோங்க. சரி, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி தான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ மண்டே பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் 8 செட்டு, ஒவ்வொரு செட்டும் ஒரு 330 பேஸில் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். சரிங்களா? டியூஸ்டே பார்த்தீங்கன்னா 400 மீட்டரு 30 செட்டு, ஒவ்வொரு 400 மீட்டரும் ஒரு 90 செகண்ட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? வெனஸ்டே பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் ஜாக்கிங்கு ப்ளஸ் ஒரு 5 ஸ்ட்ரைட். ஓகே. தேர்ஸ்டே 200 மீட்டரு 30 செட்டு, அதுவும் 40 செகண்ட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃப்ரைடே 5 கிலோமீட்டர் டைமிங் ரன்னு, சாட்டர்டே ஒரு 20 கிலோமீட்டர் வந்து லாங் ரன். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஸ்லோவாக வந்து லாங் ரன்னு. சண்டே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட். சரிங்களா? ஸோ இந்த ஷெடியூல் வந்து நான் வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஷெடியூல் மட்டும் கிடைச்சா வந்து நம்ம வந்து டைமிங் வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த ஷெடியூல் வந்து ரீசெண்டாக நான் வந்து ஒரு ஹிந்தி சேனலில் வந்து பார்த்துருந்தேன். சரிங்களா? இது பாருங்க, இந்த ஷெடியூல் வந்து த்ரூ அவுட் இந்தியாவிலேயே ஒரு 80% SSGT ஸ்டூடெண்டால ஃபாலோவே பண்ண முடியாது. சரிங்களா? ரிமைனிங் 20% ஸ்டூடெண்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜில் மிடில் டிஸ்டன்ஸ் அண்ட் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னராக இருந்திருப்பாங்க. ப்ரொஃபஷனலாக ரன்னிங் கேரியர் சூஸ் பண்ணி ஒரு 5 வருஷமாக அந்த மாதிரி ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, அவங்களால தான் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ண முடியும். இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணவங்க கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 17 நிமிஷம் கண்டிப்பாக வந்து ஓடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. சரிங்களா? நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த பார்த்தீங்க 1 கிலோமீட்டர் 8 செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்டால நிறைய பேரால ஒரு செட்டு கூட பண்ண முடியாது. இதுதான் ஒரு உண்மையான விஷயம். சரிங்களா? இந்த ட்ரைனிங் ஷெடியூல் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் கரண்ட் ஃபிட்னஸ் லெவலை பொறுத்து வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து பற்றி நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தோம்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஹிஸ்ட்ரி, பிளானிங், ட்ரைனிங், பெர்ஃபார்மன்ஸ், அனாலிசிஸ், அப்டேட். ஸோ திரும்ப வந்து ரிப்பீட் ஆகும். சரிங்களா? ஸோ இதை நான் டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து ஒரு டீட்டெயிலாக ஷேர் பண்ணிடுவோம். சரிங்களா? ஏஜ், ஹைட்டு, வெயிட், ஃபுல் சைஸ் ஃபோட்டோ, பிகினரா, இன்டர்மீடியட்டா, எவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல் சைஸ் ஃபோட்டோ, அவங்க வந்து ஃபேட்டாக இருக்காங்களா, இல்லை வந்து ஒரு சிலவங்களுக்கு பெல்லி ஃபேட் லீனாக இருப்பாங்க, பெல்லி ஃபேட் மட்டும் இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்து லோயர் பாடி வந்து தை மசில்ஸ்லாம் பெருசாக இருக்கும், ஈஸியாக வந்து நீ பெயின் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்டோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வாங்கிடும். சரிங்களா? ஸோ கால் பண்ணி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கால் பண்ணி எவ்வளோ நாளாக ஓடிட்டு இருக்கீங்க, இந்த கரண்ட் 5 கிலோமீட்டர் டைமிங்கு எப்போ பண்ணது, அப்புறம் வந்து கிரவுண்ட்ல பண்றீங்களா, ரோட்ல பண்றீங்களா, என்ன சாப்பிட்றீங்க, ஒர்க் போறீங்களா, இல்லை ஸ்டூடெண்டா மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணணுமா, இல்லை மார்னிங் மட்டும் பண்ணணுமா. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து அவங்கள பற்றி டேட்டாலாம் கேதர் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிளானிங்கே வந்து பில்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஆன்லைன் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு PDF ஃபைல் ஷேர் பண்ணுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கிடையாது. நானே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஷெடியூல் அனுப்பினே ஓகே சார் தேங்க்யூ அவ்வளோ நினைக்கிறாங்க. ஸோ ட்ரைனிங் ஜாயின் பண்ணதுல இருந்து பிசிக்கல் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சப்போர்ட் பண்ண போறேன். சரிங்களா? சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, அதனால தான் ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஹிஸ்ட்ரியை வச்சு தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிளானிங் வந்து பில்ட் பண்ணி கொடுப்பேன். சரிங்களா? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் பிளானே பில்ட் பண்ணி கொடுப்பேன். சரிங்களா? அது மாதிரி ட்ரைனிங் பிளான் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து சிம்பிளா இருக்கணும். ஓகே. ஸோ நான் ஸ்டார்டிங்ல காமிச்சல ஒரு ஷெடியூல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷெடியூல் வந்து ஏதாவது ஒரு பையனை ஃபாலோ பண்ண டைமிங் வராத ஸ்டூடெண்ட் ஒரு பையனை கேட்டு இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு அனுப்பி விட்டாங்க அப்படின்னா அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பயம் வந்துடும். 1 கிலோமீட்டர் 8 செட்டு, அதுவும் 330 பேஸ்ல எப்படி பண்ண முடியும், 20 கிலோமீட்டர் நம்ம 3 கிலோமீட்டரே ஓனது கிடையாது, நம்ம எப்படி லாங் ரன் 20 கிலோமீட்டர் ஓட போறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்த உடனே ஒரு 50% மைண்ட் வந்து ஆஃப் ஆயிரும். சரிங்களா? ரன்னிங்ல மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனாலதான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் ஷெடியூல் வந்து பில்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே. ட்ரைனிங் ஷெடியூல் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கணும். ஓகே. நம்ம அதெல்லாம் ஸ்டூடெண்டால அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? டைமிங் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிக்கலாம். ஏன்னா பிளான் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ டைமிங் அப்படிங்கிறது பிக்கப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ட்ரைனிங் ஷெடியூல் ஓகே நம்மளால பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கணும். சரிங்களா? அதனால ட்ரைனிங் ஷெடியூல் அப்படிங்கிற எங்களோட ட்ரைனிங் ஷெடியூல் ரொம்பவே சிம்பிளா இருக்கும், அவங்களால பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரைனிங். ஓகே. பிளான் பில்ட் பண்ணி கொடுத்தாச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா அப்படி ஒவ்வொரு நாளும் ஸ்டூடெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். சரிங்களா? ஸோ எப்படி பண்றாங்க, மண்டே எப்படி பண்றாங்க, டியூஸ்டே எப்படி பண்றாங்க, வெனஸ்டே எப்படி பண்றாங்க, இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்டை ட்ரைனிங் கரெக்டா ஃபாலோ பண்றாங்களான்னு டெய்லி வந்து ஃபாலோ பண்ணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து செக் பண்ணும். சரிங்களா? ஸ்பீட் ட்ரைனிங்ல எப்படி அந்த ஸ்டூடெண்ட் பண்றாங்க, ஜாக்கிங்ல எப்படி பண்றாங்க, டைமிங் ரன்ல எப்படி பண்றாங்க, லாங் ரன் பண்ணும்போது எப்படி பண்றாங்கன்னு இந்த ஒரு வாரம் ஃபாலோ பண்ணதை வச்சு ஃபுல்லா பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணி ஒரு டேட்டாலாம் கேதர் பண்ணி அந்த டேட்டாவை வச்சு அனாலிசிஸ் நடக்கும் அதுக்கப்புறம். சரிங்களா? ஸோ ஓகே, இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வாரம் வந்து ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்ப்ளீட் பண்ணதுல இருந்து இந்த பையனுக்கு சின் போன் பெயின் இருக்கா, காப் மசில்ஸ் பெயின் இருக்கா, என்னதுல பெயின் இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். அனாலிசிஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா அப்டேட். என்ன அப்டேட்? பிளானிங். ஏன்னா ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிட்டாங்க, பெர்ஃபார்மன்ஸ் இந்த அளவுக்கு வந்திருக்கு, திரும்ப வந்து
நியூ பிளான் வந்து அப்டேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நான் சொன்னல ஒரு ட்ரைனிங் ஷெடியூல் மட்டும் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் 30 நிமிஷம் ஓடிட்டு இருக்கமா, ஒரு 27 வருதா, ஸோ திரும்ப வந்து நம்ம வந்து வேற ஷெடியூல். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 27ல இருந்து 25 வரதுக்கு வேற ஷெடியூல். இந்த மாதிரி வந்து நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்டேட் ஆக ஆக ட்ரைனிங் ஷெடியூல் வந்து மாத்திட்டே இருக்கும். சரி, அனாலிசிஸ் பண்ணியாச்சு, திரும்ப நியூ பிளான் வந்து அப்டேட் பண்றோம். ட்ரைனிங், பெர்ஃபார்மன்ஸ், அனாலிசிஸ், திரும்ப ஸ்டூடெண்ட் 27 வராங்க 30 மினிட்ஸ்ல இருந்து, திரும்ப அப்டேட் பண்ணி நியூ ஷெடியூல் வந்து அப்டேட் பண்ணி திரும்ப பிளானிங், ட்ரைனிங், பெர்ஃபார்மன்ஸ், திரும்ப 23 வந்து வந்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்படியே 23 நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்மளோட ட்ரைனிங்ல வந்து கொண்டு போவோம். சரிங்களா? ஸோ இதனால தான் நம்மளோட ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்ல வந்து டைமிங் வந்து கொண்டு வருவாங்க. சரிங்களா? ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் பிளான் பில்ட் பண்ணி கொடுப்போம். ஜஸ்ட் ஒரு வாரத்திலேயே வந்து அவங்களோட கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் அனலைசிஸ் பண்ணிடுவேன். 30 நிமிஷம் ட்ரைனிங் ஜாயின் பண்றாங்களா, ஜஸ்ட் ஒரு வாரத்திலே பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரைனிங் பிளான், இந்த ஸ்டூடெண்ட் ஹிஸ்டரி வாங்கி தான் ட்ரைனிங் பிளான் பில்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோன்னே டேரக்டா 30 மினிட்ஸ்ல இருந்து 26 வந்துருவாங்க ஒரே வாரத்துல. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரம் அவங்களோட ஃபுல் டேட்டா என்கிட்ட இருக்கும். ஸ்பீட் எப்படி பண்றாங்க, இன்டர்வல் எப்படி பண்றாங்க, டைமிங் எப்படி பண்றாங்க, ஸோ அதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீக் வந்து அப்டேட் பண்ணி கொடுக்கும்போது ஈஸியா வந்து டைமிங் கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா தேர்ட் வீக், ஓகே 2 வீக்ஸ் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் மாத்தி கொடுப்பேன். ஒரு சிலவங்களுக்கு 3 வீக்ஸ் ஒரு வாட்டி கொடுப்பேன். ஒரு சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா வீக்லி ஒரு நாளே கொடுத்துருவேன். சரிங்களா? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வீக் ஷெடியூல ஃபாலோ பண்ணதுல இருந்தே ஒரு 30ல இருந்து 26 வந்துருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்த வாரம் ஃபாலோ பண்ணி ட்ரைனிங் கரெக்டாக கொண்டு போகும்போது 24 வந்துருவாங்க, 24 23 வந்துருவாங்க. தேர்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா 23, ஒரு 4th வீக் 5th வீக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 22 அந்த அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதனால தான் வந்து ஒரு ஷார்ட் டைம்ல வந்து நம்மளால வந்து ரிசல்ட் வந்து கொடுக்க முடியுது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பேசிக்கான ஒன்று தான். சரிங்களா? ஸோ நம்மளோட ஆன்லைன் ட்ரைனிங் வந்து எப்படி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஒர்க் ஆகுது, ஷார்ட் டைம்ல ஒர்க் ஆகுது அப்படின்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் தான். சரிங்களா? ஸோ நான் வந்து கொடுக்குற ட்ரைனிங் பாத்தீங்க அப்படின்னா கூகுள்ல சர்ச் பண்ணியோ இல்ல வேற ஏதாவது சேனல் அனாலிசிஸ் பண்ணியோ இந்த மாதிரி வந்து கொடுக்கவே மாட்டேன். என்னுடைய ரன்னிங் கேரியர் நான் 2013ல வந்து என்னோட ரன்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டில் நான் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? கிட்டத்தட்ட கமிங் அக்டோபர் 27 வந்தா 12 வருஷம் ரன்னிங் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் வந்து என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் ஃபாலோ பண்ணணும், அந்த ட்ரைனிங் மட்டும்தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுப்பேன், தவிர வேற ட்ரைனிங் எதுவுமே கொடுக்க மாட்டேன். சரிங்களா? நான் பண்ண ஸ்பீட் ஒர்க் அவுட், இன்டர்வல் ட்ரைனிங், டைமிங் ரன்னு, லாங் ரன்னு, லெக் ஒர்க் அவுட், ஏபிசி ட்ரில்ஸ் ஒர்க் அவுட், எதா இருந்தாலும் சரி நான் என்ன பண்ணி எனக்கு எது பிக்கப் ஆனிச்சதோ அதை மட்டும் தான் நான் கொடுப்பேன். சரிங்களா? எது ஒர்க் ஆகும் எது ஒர்க் ஆகாது ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து ஷெடியூல் வந்து கொடுப்பேன். சரிங்களா? ட்ரைனிங் வந்து கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனலா நிறைய பேருக்கு வந்து மேரத்தான் வந்து கைட் பண்ணிட்டு இருக்கேன். கிட்ஸுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஸோ ஏஜுக்கு உள்ளவங்க கூட ரன் பண்ணியிருக்கேன், சின்ன பிள்ளைங்க கூட ரன் பண்ணியிருக்கேன், நிறைய பேரை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதனால வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், அவங்களுக்கு எந்த மாதிரி பெயின் வரும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்மளோட ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து அது வந்து சூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி மேனேஜ்மெண்ட். ஸோ இதுல வந்து நான் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா இருப்பேன். சரிங்களா? ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். ஓகே, நமக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் அது நம்ம கியூர் பண்றதை விட வருவதுக்கு முன்னே நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பரா வந்து இருந்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஷெடியூல் வந்து மேக் பண்ணும் போதே வந்து நான் வந்து பெர்ஃபெக்டா வந்து எது பண்ணா என்ன பெயின் வரும் அப்படின்னு ஷெடியூல் மேக் பண்ணும் போதே பெர்ஃபெக்டா வந்து பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய கோச் பார்த்துருப்பீங்க, ஸ்பீடு காணாது இன்னும் ஓடுன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா நான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீடு தேவை கிடையாது, கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? SSGDக்கு நிறைய ஸ்டூடெண்ட் வந்து 5 கிலோமீட்டர் வந்து ரன் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? சேர்மகுமார் வந்து 5 கிலோமீட்டர் ரன் பண்ணிருப்பாரு, 19 நிமிஷம் ஓடி இருப்பாரு. சரிங்களா? அவெல்லாம் 500 மீட்டர் தான் ரன் பண்ண ஒரு ஆள். அவர் ட்ரைனிங் கொடுத்து வந்து 19 நிமிஷம் ஓட வச்சிருந்தோம். அந்த வீடியோ போய் பாருங்க. ஸ்டார்டிங்ல ஸ்பீடை கம்மி பண்ணிக்கோங்க, கம்மியா ஓடுன்னு சொல்லுவேன். சரி, அப்போ ராதாகிருஷ்ணன் வந்து 18 நிமிஷம் 3 செகண்ட்ல வந்து கம்மி பண்ணுவாங்க. அந்த வீடியோ பாருங்க. ஸ்டார்டிங் கிலோமீட்டர் இந்த பீஸ் தேவை கிடையாது, ஸ்பீடை கம்மி பண்ணிக்கோங்க சொல்லுவேன். அப்புறம் சிவலட்சுமி வந்து 5 கிலோமீட்டர் ஓடும்போது, 1600 மீட்டர் ஓடும்போது, ராஜ்குமார் சார் ஓடும்போது, ஸோ இதெல்லாம் ஓடும்போது இந்த பேஸ் வேண்டாம் இல்ல இந்த பேஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ட்ரைனிங்லையும் சரி, ஸ்டூடெண்ட் வந்து ஒரு அட்வான்ஸா வந்து ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணும்போது இந்த பேஸ் நமக்கு தேவை கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ நீங்க வந்து கேட்கலாம், பிரதர் ஸ்பீட் நான் பண்றது வந்து நல்லது தானே அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நான் வந்து சொல்லிடுறேன். 2025 SSGD பிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட் கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீங்க வந்து 2024ல இருந்து ரன்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, அப்படிதானே? ஓகே, ஸோ உண்மையை சொல்ல போனா ஒரு 70% ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ரன்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஓகே, ஒரு 30% பாத்தீங்கன்னா போன பிசிக்கல்ல விட்டவங்களா இருப்பாங்க. ஒரு 10% வந்து எப்பவுமே வந்து ரன்னிங்ல வந்து ஃபிட்னஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க. சரிங்களா? மற்றபடி 70% பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. உங்க போனுக்கு வந்து போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த்தே இருக்காது. ஓகே, நீங்களா அந்த ஸ்பீடெல்லாம் பண்ணும்போது அதிகமா வந்து வைப்ரேஷன் ஆகும். ஓகே, உங்களுக்கு புரிதமே சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து கிரவுண்ட்ல இதான் கிரவுண்ட்னு வைங்களேன், நீங்க ஜாக் பண்ணும்போது கொடுக்குற ப்ரெஷர் வேற, ஸ்பீட் ட்ரைனிங் கொடுக்கும்போது ப்ரெஷர் வேற, ஜம்ப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது, ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது, டைமிங் ரன் பண்ணும்போது கொடுக்குற வந்து ப்ரெஷர் வந்து வேற. சரிங்களா? இந்த IPL பாப்பீங்களா, இந்த ரிவ்யூ கொடுக்கும்போது பேட்ல பந்து டச் ஆன உடனே ஒரு வைப்ரேஷன் ஆகும் பாத்தீங்களா? ஓகே, சூப்பர் ஐடியா வந்திருக்கு. இந்த பேட் தான் கிரவுண்ட் வச்சுக்கோங்களேன், பால் தான் உங்க லெக். ஓகே, நீங்க வந்து ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணும்போது
நீங்க கொடுக்குற அந்த இம்பாக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப வைப்ரேட் ஆகும் உங்க போனுக்கு. சரிங்களா? ஜாக்கிங் பண்ணும்போது அது டிஃப்ரெண்ட் ஆகும், ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த வைப்ரேஷன் ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணும்போது ரொம்ப வந்து ஃபோர்ஸ் கொடுக்கறதால ஆங்கிள் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட், ஹிப்பு, சின் போனு, சின் ஸ்ப்ரிண்ட் இந்த மாதிரி வந்து நிறைய பெயின் வந்து சான்சஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அதனாலதான் வந்து ஸ்பீட்ல அந்த ஸ்பீட் நமக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஓகே, நமக்கு இந்த ஸ்பீட் போதும், இந்த இதுலயே நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா பெயின் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கே நம்ம ஒரு 2 வீக்ஸ் வந்து அதை கியூர் பண்றதுக்கு நம்ம டைம் ஆகும். ஸோ அதுக்கு ஏற்ற டைம் நமக்கு வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நமக்கு தெரியும் ஓகே இந்த இதுக்கு மேல போனா அப்படின்னா நமக்கு வந்து இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்கு, ஸ்டூடெண்ட் வந்து பிடிச்சிக்கணும் அப்படின்னு பிடிச்சி வச்சுக்குவேன். சரிங்களா? இது ஒரு மெயின் ரீசன். இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. சரிங்களா? எல்லாருமே ஓடுங்க, ஸ்பீடா ஓடுங்க, ஸ்பீடு காணாது, ஸ்பீட் சூப்பராக நல்லா பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மறுநாள் காலையில் அவங்களால ஓடவே முடியாது, காப்பு தான் பிடிச்சிட்டு வந்துடும். சரிங்களா? ஸோ அதனாலதான் ட்ரைனிங் ஷெடியூல் நான் பில்ட் பண்ணும்போது இந்த டைமிங்ல வந்து ஃபர்ஸ்ட் வீக் நான் வந்து ஜஸ்ட் கம்ப்ளீட் பண்ணலாம் சொல்லுவேன். ஸோ அதுக்கு அடுத்தடுத்த வாரம் ஸ்டூடெண்டோட கரண்ட் பெர்ஃபார்மன்ஸை பிக்கப் பண்ணிட்டு ஓகே இந்த பையனால இவ்வளவு பண்ண முடியும், இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு ஃபுல்லா அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நான் டைமிங்கே சொல்லிடுவேன். அதை தாண்டி அட்வான்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஓகே பிரதர் இது நமக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிடுவேன். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்து 17 நிமிஷத்துல ஓடின உடனே உங்களுக்கு சிஎஸ்எஃப் போஸ்ட் வந்து கொடுக்க போறது கிடையாது. 23:55 ஓடி கிளியர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கீழே இருக்க போஸ்ட் வந்து கொடுக்க போறது கிடையாது. சரிங்களா? பிசிக்கல் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு குவாலிஃபிகேஷன், அவ்வளவுதான். நீங்க வந்து என்ன டைமிங்ல பண்ணாலுமே சரி, ஜஸ்ட் நீங்க குவாலிஃபை ஆயிருக்கீங்க, நீங்க எடுக்கிற மார்க்கை பொறுத்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? நம்மளுடைய லாஸ்ட் பேட்ச், அதுக்கு முந்தின பேட்ச் ஸ்டூடெண்ட் எல்லாரையும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒரு 20 இருந்து 22 நிமிஷத்துக்குள்ள பிசிக்கல் வந்து கிளியர் பண்ணிருப்பாங்க. ஒரு 20:10, 20:30, 20:50, 21 சம்திங் இந்த மாதிரி வந்து 80% கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட் 22:40 வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஸோ யாருமே பாத்தீங்கன்னா ஒரு 18, 19 அந்த அளவுக்கு கொண்டு போகவே விட மாட்டேன். சரி, மேரத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க, நம்ம ஆன்லைன்ல மேரத்தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க 17, 18 அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? எஸ்எஸ்சி ஜிடி ஸ்டூடெண்டா 20 கீழே குறைய விட மாட்டாங்க. சரிங்களா? ஸோ என்ன ரீசன் பார்க்கும்போது இந்த இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் தான். எனக்கு ஏன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 17 நிமிஷம் 18 நிமிஷம் பண்றதை விட அவங்க பிசிக்கல் கிளியர் பண்ணி வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதா என்னுடைய மெயின் ஃபோக்கஸா வந்து நான் வந்து வச்சிருப்பேன். சரிங்களா? ஏன்னா நீங்க 17 நிமிஷம் ஓடின உடனே உங்களுக்கு சிஎஸ்எஃப் போஸ்ட் நான் வச்சுக்க தம்பி 17 ஓடிட்டா ஃபர்ஸ்ட் ஆளா வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு அந்த போஸ்டிங்கும் நீங்க 23:50 ஓடுறதால ஓகே உனக்கு லோ போஸ்டிங் கொடுக்க போது கிடையாது. பிசிக்கல் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் தான். ஓகேவா? நீங்க ஒரு 12:34 ஓடி செப்டகா ரெக்கார்டை தூர எடுத்தாலும் சரிதான், 23 நிமிஷம் 55 செகண்ட்ல நீங்க ஓடி பிசிக்கல் கிளியர் பண்ணாலும் எல்லாருக்குமே ஜஸ்ட் குவாலிஃபிகேஷன் தான். ஓகேவா? நம்ம ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவு பாத்தீங்கன்னா அந்த டைமிங்ல மெயின்டைன் பண்ணி விடுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் வால்யூம் வந்து கூட்டி விடுவேன். சரிங்களா? 5 கிலோமீட்டர் ஒரு ஸ்டூடெண்ட் 22 நிமிஷம் ஓடிட்டான் அப்படின்னா அந்த 22 நிமிஷத்துல இருந்து அதே பேஸுக்கு 8 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண வைப்பேன். அதுக்கப்புறம் 10 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண வைப்பேன். சரிங்களா? இன்னைக்கு கூட தினேஷ்குமார் சாத்தூர் நம்ம ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சாத்தூர்ல இருந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. 5 கிலோமீட்டர் 22 நிமிஷத்துல ஓடியாச்சு. ஓகே. அதுக்கப்புறம் பையன் பெர்ஃபார்மன்ஸ் கூட்டி இன்னைக்கு சாத்தூர்ல நடந்த மேரத்தான்ல 10 கிலோமீட்டர் 48 நிமிஷத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ 24 ஃபர்ஸ்ட் 5 கிலோமீட்டர் 24, அடுத்து 24. சரிங்களா? 48 நிமிஷம் கம்ப்ளீட் பண்ணதால பிசிக்கல்ல அவங்க ஈஸியா 20 சம்திங்ல வந்து ஈஸியா வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இது யாருக்கு அப்படின்னா ஆல்ரெடி 22, 21 ஓடிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகே. இப்போ 23, 24 இந்த பார்டர்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்க டைமிங் வந்து புஷ் பண்ணி கொண்டு வரணும். சரிங்களா? நீ 22 வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த லெவல் ட்ரைனிங் வந்து கூட்டு போவேன். ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் என்னுடைய ட்ரைனிங்ல. ஓகே. அதாவது ஸ்பீடை வந்து ஸ்டூடெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பேன். இந்த ஸ்பீட்ல நீங்க ஓடினாலே போதும் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், இந்த ஒன்னு ஜஸ்ட் ஒரு வாரத்திலேயே உங்க ரன்னிங்க பயங்கரமா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா? அது என்ன அப்படின்னா மென்டல் ப்ரிப்பரேஷன். சரிங்களா? இதுதான் வந்து ரன்னிங்ல வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகேவா? நான் அது எதுக்குன்னு சொல்றேன், அது எப்படி அது எப்படி மென்டலா ப்ரிப்பேர் பண்ணா ஒரு வாரத்துல டைமிங் கொண்டு வந்துடலாமா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்றேன். சரிங்களா? இப்போ வந்து நீங்க வந்து ஒரு காட்டுக்குள்ள வந்து இருக்கீங்க, விலங்குகள் ஏதோ உங்களுக்கு துரத்துது அப்படின்னா நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க, எனக்கு ஆங்கிள் பெயின் இருக்கு, எனக்கு பிரீத்திங் செட் ஆகல அப்படின்னு எக்ஸ்கியூஸா சொல்லுவீங்க, ஓடுவீங்களா? இல்ல வந்து தெருவில் யாராவது உங்களை வந்து கொள்றதுக்கு வராங்க, அறுவாலை தூக்கிட்டு விரட்டுறாங்க அப்படின்னா அப்போ நீங்க அண்ணன் எனக்கு வந்து ஆங்கிள் பெயின் இருக்கு, நான் ஐஸ் கியூப் வச்சுட்டு இருக்கேன், எனக்கு இப்போதைக்கு வேண்டாம், நீங்க வந்து ஒரு வாரம் கழிச்சு வாங்க சொல்லுவீங்க. ஸோ அந்த இடத்துல உயிரை காப்பாத்திக்கிட்டு நீங்க வந்து ஓடதான் செய்வீங்க. சரிங்களா? அப்போ வந்து பிரீத்திங் இஷ்யூ இருக்காது, லெக் பெயின் இருக்காது, சின்போன் பெயின் இருக்காது, ஸ்டொமக் பெயின் இருக்காது, மைண்ட் எக்ஸ்கியூஸே சொல்லாது. ஏன்னா உங்க மைண்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும், அவ்வளவுதான். ஸோ அந்த ஒண்ணு மட்டும்தான் உங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து ஓடும். அதே மாதிரிதான் பிசிக்கல் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் மட்டும் நீங்க வந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பிசிக்கல் வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த மைண்ட் செட் மட்டும் உங்களுக்கு வீக்கா இருந்துச்சுன்னா பிசிக்கல் கிளியர் பண்ண முடியாது. நான் வந்து எல்லா வகையிலும் சொல்லியிருப்பேன், செல்ஃப் கான்ஃபிடன்ட், மைண்ட் செட், ஃபோக்கஸ் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பேன். மென்டல் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் ஓடுவாங்க, செகண்ட் கிலோமீட்டர் ஓடுவாங்க, தேர்ட் கிலோமீட்டர் ஓடுவாங்க, ஃபோர்த் கிலோமீட்டர் ஓடுவாங்க, ஃபிஃப்த் கிலோமீட்டர் ஓடுவாங்க. அவங்களுக்கு பிரீதிங் இஷ்யூ, லெக் பெயின், ஸ்டொமக் பெயின், மைண்ட் எக்ஸ்கியூசஸ் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லாமே நான் வந்து அவங்களுக்கு பயங்கரமா வந்து கைட் பண்ணிடுவேன். ஓகே ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் இப்படி ஓடணும், செகண்ட் கிலோமீட்டர் இப்படி ஓடணும், தேர்ட் கிலோமீட்டர் இப்படி ஓடணும். ஸோ இதுதான் அவங்க ஃபோக்கஸ்ல இருக்கும். சரிங்களா? மற்றபடி வந்து வேற எதையுமே அவங்க வந்து எக்ஸ்கியூசஸ் அவங்க மைண்ட்ல இருக்கவே இருக்காது. நான் சொன்ன வார்த்தைகள் மட்டும் தான் அவங்க மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ அண்ணன் சொல்லிட்டாங்க 5 கிலோமீட்டர் இப்படிலாம் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஓடுவாங்க, 5 கிலோமீட்டர் டைமையும் கொண்டு வருவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதனால இது வரைக்கும் மைண்ட் செட் உங்களுக்கு இல்ல, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்ல, ஃபோக்கஸ் இல்ல அப்படின்னா அதை நீங்க வந்து நல்லா வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. ரன்னிங் முடிச்சுட்டு பிரீத்திங் எக்ஸசைஸ், மெடிடேஷனு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ப்ராப்பரான டெக்னிக் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் டைமிங்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த ஷெடியூல்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். எல்லாமே நம்ம வந்து வீடியோல வந்து கவர் பண்ணுவோம். ஜஸ்ட் சிங்கிள் இந்த ஒரு டாபிக் மட்டும் எடுத்து நம்ம வந்து பல மணி நேரம் வந்து வீடியோ வந்து எடுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த சொன்னல அந்த இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் சொன்னல. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதே நம்ம பல வீடியோ வந்து ஏகப்பட்ட பெயின் இருக்கு. ஆங்கிள் இன்ஜுரி, நீ இன்ஜுரி, ஹாம்ஸ்ட்ரிங், காப் மசில் இந்த மாதிரி நிறைய வந்து வீடியோ வந்து மணிக்கணக்கில் வந்து பேசலாம். சரிங்களா? சோ இந்த வீடியோல கிட்டத்தட்ட ஒரு 5% வந்து நான் வந்து கவர் பண்ணிருக்கேன். சரிங்களா? அவ்வளவுதான் கவர் பண்ண முடிஞ்சது. அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து அப்டேட் பண்றேன். சோ இப்போ நீங்க வந்து நினைச்சா கூட இன்னைக்கு நீங்க ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணி உங்களால வந்து பிசிக்கல் வந்து கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கு தேவையானது ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் தான். ஓகேங்களா? அதனால பிசிக்கல் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் வேணும். பிசிக்கல் கண்டிப்பா கிளியர் பண்ணணும். யூனிஃபார்ம் போடணும்னு நினைக்கிறவங்க ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% ரிசல்ட் கொடுக்குறேன். லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயர் ட்ரைனிங் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்லாம் கிளியர் பண்ணத அவங்க ட்ரைனிங் ஜாயின் பண்ண ஸ்கிரீன்ஷாட், பிசிக்கல் கிளியர் பண்ண ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம சேனல்ல அன்டோல்டு ஸ்ட்ராட்டஜி, ட்ரைனிங் ஷெடியூல், ரீசெண்டா கமெண்ட் நிறைய பேருக்கு ரீப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து நிறைய டவுட்லாம் கிளியர் ஆயிருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய டவுட்லாம் கிளியர் ஆயிருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் வீடியோ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோலயே இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கிளியரன்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஆன்லைன் ட்ரைனிங்ல என்னோட கைடன்ஸ் வந்து எப்பவுமே இருக்கும். ஓகேங்களா? பிசிக்கல் முந்தின நாள் நைட் வரைக்கும் உங்க கூட நான் கால் பண்ணி பேசிட்டு தான் இருப்பேன். சரிங்களா? ஸோ அதனால நிறைய ஸ்ட்ராட்டஜி நீங்க கத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5% நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட் அவங்க ஃபோட்டோ, அவங்க பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுக்கு என்ன பெயின் இருக்கு, அவங்களோட ஸ்டூடெண்ட் ஹிஸ்ட்ரி சொன்னல. ஸோ அதை பார்த்து நான் வந்து சூப்பராக வந்து கைட் கொடுப்பேன். சரிங்களா? ஸோ ஆனால் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% கிளியர் பண்ணலாம். ஆல்ரெடி டைமிங் இப்போ 23, 24 ஓடிட்டு இருக்கேன், 25 ஓடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க இருக்க பெர்ஃபார்ம் இப்போ என்ன ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. டைமிங் வந்து ஈஸியாகவே வந்துடும். சரிங்களா? ஓகே गाइस, சூப்பராக பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.